So hi students. Okay, so audio video எல்லாமே clear-ஆ இருக்கா? எல்லாமே clear-ஆ இருக்காப்பா? Yes, start பண்ணலாமா class? அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Yes, யாராவது இருக்கீங்களா? யார் அந்த கமெண்ட் போட்டது? முத்தையா இருக்கும். ஓகே, ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள்? எஸ், எத்தனை பேர் பார்த்தீங்கப்பா? ஹாய் சிவபாரதி, ஹாய் விஜயலக்ஷ்மி நாராயணன். ஓகே ஓகே விஜயபாரதி, ஓகே ஓகே. சோனம் வந்து சிவபாரதி, ஓகேப்பா. பார்த்தீங்களா? ஸோ எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குது? 10th. நம்மளாச்சும் அட்லீஸ்ட் December 15 தான் ஆரம்பிக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் 10th ஆரம்பிக்குது. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம எப்போ இருந்து படிங்க? ஹாய் துஷாந்த், எப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்? இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு டைம் இல்லை, 20 நாள் கூட இல்லை. ஸோ அப்போது ஒரு டைமையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். ஓகேவா? ஹாய் ஷண்மதி, ஐம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் துஷாந்த், வெல்கம் டு 100 லேர்னிங். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இதை? எஸ், ஹாய் ஜோன் மெர்சன், ஹாய் முத்தையா, புனிதா. ஆமாம், இது 10th கிளாஸ்க்கு தான். மிட்டமா? ஸோ லைவ் மட்டும் ஒரு 1 hour நம்ம சூப்பராக வந்து 2 marks எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? எஸ், ஜஸ்ட் 1 hour தான். எல்லா 2 marksம் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸை? ஹாய், என் நேம் வந்து தீபிகா. ஓகேவா? ஸோ மை நேம் இஸ் தீபிகா. ஜான் மெர்சன். கேட்கலையா? இப்போ கேட்குதா வாய்ஸ்? ஓகே, ஸோ டெய்லியுமே இனிமேல் நம்ம லைவில் 2 marks ஒரு நாள், 4 marks ஒரு நாள், 7 marks ஒரு நாள், ப்ராப்ளம்ஸ் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு நாள் கூட லைவ் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்க. ஓகேவா? ஹாய் ஹர்சின். சரியா? ஸோ ஒரு நாள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிலது புரியாது. ஓகே, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கோகுல்நாத் இப்போ கிளியர் ஆகும். நான் மைக் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கேன். ப்ராப்ளம்ஸும் தான். சரியா? பட் ஆனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இது பார்த்துருக்கணும் இல்லையா? 2 marks பார்த்துருக்கணும், 4 marks பார்த்துருக்கணும், 7 marks பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ்கிட்டே போகணும். ஓகேவா ஜான் மெர்சன்? எடுத்தோடனே ப்ராப்ளம்ஸ் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ என் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஷின்ஸ் எல்லாமே, ரொம்ப ஈஸி எக்ஸ்பிளனேஷனோட. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஆன்சர் ப்ரீஃப்லி. டிஃபைன் இனர்ஷியா. 9th இல்லை 10th. ஓகே, என்ன கேட்குறாங்க? இனர்ஷியானா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. சரியா? வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இனர்ஷியா? இது எந்த இயர் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஓகேவா கார்த்தி, 2023 ஏப்ரலில் கேட்டிருக்காங்க. போன வருஷத்துக்கு போன வருஷம் கொஸ்டின். இனர்ஷியா ஒரு 3 mark கொஸ்டின், 4 mark கொஸ்டினும் கூட 4 markலையும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம்பிளோடு இருக்கணும். ஓகே, ஸோ இனர்ஷியானா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு தான் ஆசைப்படும். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தூங்கிட்டே இருக்கோம்னா நம்ம தூங்கிட்டே இருக்கிறதுக்கு தானே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சப்போஸ் தூங்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை திருப்பி நான் டிஸ்டர்ப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஓகே, நான் வந்து அதை வந்து எழுப்பணும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் ஆக்ட் பண்ணாதான் ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா எந்திரிக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச், அதாவது சேஞ்ச் அது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் தூங்கி ரெஸ்ட்லேயே இருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருந்தாலும் சரி, அது என்ன ஆகுது? அதை வந்து அதோட ஸ்டேட்டை மாற்ற விரும்பலை. ஓகே, ஸோ அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்பான் பை அ எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்குமாமா, மோஷனில் இருக்குன்னா மோஷன்லேயே தான் இருக்குமாமா. அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஆக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது மாறிடும், மோஷனில் இருக்கிறது ஸ்டாப் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட் ஆன் இட். கிளியரா? எஸ் ஜான், கிளாஸ் கவனிக்கலாம். வை? ஏன் வந்து போகிறீங்க? நாளைக்கு எக்ஸாமா? 9th இல்லை 10th 9th லைவ் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸாம் அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் என்ன? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், inertia of direction, inertia of motion.
ஜஸ்ட்டு ஒரு 1 hour தான். 1 hour கவனிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 மார்க்ஸை கவர் பண்ணிடலாம். நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சிங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு மறந்துருக்கும் கொஞ்சம். ஸோ 1 hourல ரீகால் பண்ணிவிட்டு எல்லாருமே போய்க்கலாம். ஓகே, எஸ், ஓகேப்பா. சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஃபஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட் கொஸ்டின் எல்லாத்துக்குமே புரிஞ்சுச்சாப்பா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நாஸ்டாலஜிக்காக இருக்கா? ஏன் கோகுல்நாத்? ஓகே, அடுத்தது. இஃப் a 5 Newton and 15 Newton force are acting opposite in direction to one another. ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. சப்போஸ் ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, பாக்ஸு. ஸோ லைவில் இருக்கிற ஒரு 2 பேர் நேம் எடுத்துக்கலாமா? யார் நேம் எடுத்துக்கலாம்? ஸோ நீங்களே உங்கள் நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது. அம்ருதா அண்ட் சிவபாரதி. ஓகே, ஸோ அம்ருதா வந்து இந்த பாக்ஸை எனக்கு இது லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி புஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? சிவபாரதி இப்படி ரைட் சைட்லேருந்து புஷ் பண்ணுறாங்க, சரியா? இந்த பாக்ஸை. ஓகே, ஸோ அம்ருதா வந்து கொஞ்சம் வீக்குன்னு வச்சுக்கலாமா, ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கலாமா? ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கலாம். அம்ருதா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இவங்க அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 நியூட்டன். ஓகே, ஸோ இல்லைனா F1, இவங்க F2. ஸோ சிவபாரதி அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் என்னென்னா 5 நியூட்டன். சிவபாரதி வந்து கொஞ்சம் வீக். ஸோ ஒரு 5 நியூட்டன் தான் இவரால் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸை தள்ள முடியுது. ஆனால் அம்ருதா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து 15 நியூட்டன் ஃபோர்ஸை போட்டு இந்த பாக்ஸ் தள்ளுறாங்க. ஸோ இப்போ ஃபோர்ஸ் எந்த பக்கம் நகரும்? இந்த பாக்ஸ் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகும்பா? ஸோ சிவபாரதி இருக்கிற சைடில் மூவ் ஆகுமா, இல்லை அம்ருதா இருக்கிற சைடில் இந்த பாக்ஸ் மூவ் ஆகுமா? கண்டிப்பாக போடுவோம். ஓகே முகேஷ் ஐடியா, இந்த வீக் போடுவோம். கண்டிப்பாக எந்த சைடு மூவ் ஆகும்? யார் நின்றுட்டு இருக்கிற சைடு வந்து இந்த பாக்ஸ் போய் விழும்? அம்ருதா இருக்கிற சைடா இல்லை சிவபாரதி இருக்கிற சைடா? கண்டிப்பாக வந்து அம்ருதா ரொம்ப ஸ்ட்ராங்குனால பாக்ஸ் கடைசியில் எப்படி போகும்? இப்படி தான் போகும். கரெக்டா? ஸோ எந்த சைடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் 5 நியூட்டன். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் 5 நியூட்டன். 5 நியூட்டன் டைரக்ஷனில் தானே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ இதை நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ F1 5 நியூட்டன், F2 15 நியூட்டன். இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 5ம் 15ம் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஏன் மைனஸ் பண்ணுறோம்? ஏன்னா அப்போ தான் அந்த பாக்ஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும், சரியா? ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு -10. ஏன் -10 போடுறோம்? ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் மேலே எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக மைனஸ் போடுறோம். ஓகே, கிளியர்? எஸ். ஸோ இதில் எப்படி எழுதலாம்? மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் -15 நியூட்டன். சப்போஸ் +10 நியூட்டன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா தென் இட் இஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் 5 நியூட்டன். ஓகே, கிளியர்? ஸோ இந்த கொஸ்டினை படிக்க 3 மினிட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? ஓகே, ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஸோ மாஸ் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலுமே நம்மளோட மாஸ் எப்படி இருக்கும்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? எஸ், மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். எர்த்தில் எங்கே போனாலும் மாஸ் கான்ஸ்டன்ட், சரியா? நான் மார்ஸ்க்கு போய் என் மாஸை கண்டுபிடிச்சாலும் என்னோடது 50 kgனா 50 kg தான். வீனஸ்க்கு போனாலும் என் மாஸ் என்னன்னு கேட்டால் 50 kg தான். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் என்னோடய வெயிட் எப்படி, மாஸ் எப்படி இருக்க போகுது? வெயிட் யூஸ் பண்ணக்கூடாது. மாஸ் எப்படி இருக்க போகுது? 50 kg. ஓகே, ஆனால் வெயிட் அப்படி இல்லை. வெயிட் வந்து என்னன்னா கிராவிட்டியோட நம்ம என்னோட வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். என்னோட மாஸை கிராவிட்டியோட மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ சப்போஸ் நம்ம எர்த்தில் 9.8 தான் கிராவிட்டி அப்படின்னா அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுவேன். மூணில் எனக்கு ஒரு கிராவிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் வெயிட் வந்து ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே எழுதணும். வெயிட் ஆஃப் அ பாடி, சரியா, வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் த எர்த். Mass of a body remains same at any point on the earth. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மாஸ் அண்ட் வெயிட் யாராவது டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? மாஸ் வந்து இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட் தான், வெயிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். மாஸை நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்? யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். வெயிட்டை எப்படி மெஷர் பண்ணுவேன்? யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஓகே, எஸ் சிவா, ஒன்றும் இல்லை.
மாஸ் வந்து இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் மாஸ் வந்து சேம் மாஸ் தான். ஆனால் வெயிட் அப்படி இல்லை. வெயிட் வந்து கிராவிட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வெயிட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது மாஸ்னா என்ன? மாஸ்னா ஒரு பாடிக்குள்ளே என்னென்ன மேட்டர் இருக்குது, என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது மாஸ். ஸோ மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒரு பாடிக்குள்ளே என்னென்ன மேட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாஸ். வெயிட்டுனா நான் சொன்னேன் இல்லையா, அங்கே கிராவிட்டியும் ஆக்ட் ஆகும். சரியா? அர்த்தோட கிராவிட்டியும் வெயிட்டில் ஆக்ட் ஆகும். அப்போ வெயிட்டோட டெஃபினேஷன் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி டியூ டு எர்த்ஸ் கிராவிட்டி. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி டியூ டு எர்த்ஸ் கிராவிட்டி. ஓகே, அதே மாதிரி மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் வெயிட்டு வெக்டார் குவான்டிட்டி. சரியா? மாஸை வந்து நம்ம கேஜிஸில் சொல்லுவோம், வெயிட்டை நியூட்டனில் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ மால் எங்கேயோ போயிருக்கோம், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கோம். அங்கே வந்து காயின் போட்டால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக போய் ₹1 அம்மா கிட்ட ₹1 காயின் வாங்கிட்டு போய் அந்த காயினை இன்சர்ட் பண்ணி வெயிட்டை கால்குலேட் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம வெயிட்டுன்னு தானே யூஸ் பண்ணுறோம், மாசுன்னு தான் அங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபிசிக்ஸ் டேர்மே தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல நம்ம வெயிட்டுன்னு சொல்லக்கூடாது, மாசுன்னு சொல்லணும். சரியா? ஸோ இனிமேல் யார்கிட்டையாவது வந்து உன் வெயிட் என்னன்னு கேட்கக்கூடாது, உன் மாஸ் என்ன அப்படின்னு தான் கேட்கணும். சரியா? கிளியர்? எஸ். அதே மாதிரி தான் வீட்டில் வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம். பட் அது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு இல்லை, பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இனிமேல் யார்கிட்டையா போய் உன் வெயிட் என்னன்னு கேட்கக்கூடாது, உன் மாஸ் என்ன அப்படின்னு தான் கேட்கணும். கிளியர்? ஸோ மாஸ்னா என்ன? இட் இஸ் a quantity of mass. Okay, it is a quantity of mass contained in a body. வெயிட்னா என்ன? கிராவிடேஷனல் எர்த்தோட கிராவிட்டியும் இன்க்ளூட் ஆகும். மாஸ் என்ன குவான்டிட்டி? மாஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் வெக்டார் குவான்டிட்டி. மாஸோட யூனிட் கேஜி, வெயிட்டோட யூனிட் நியூட்டன். மாஸை எப்படி மெஷர் பண்ணுறோம்? யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். வெயிட் எப்படி மெஷர் பண்ணுறோம்? யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். மாஸ் வந்து இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கான்ஸ்டன்ட், ஆனால் வெயிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, கிளியர்? Weight of a body varies from place to place on earth. Yes, clear? அடுத்தது நியூட்டனோட செகண்ட் லா போயிடலாமா? ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட், சரியா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, அதை நம்ம வந்து எஃப்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பால், சரியா? இந்த பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புஷ் பண்ணுறேன், காலில் வந்து கிக் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு, இப்போ இந்த பாலுக்கு வந்து மொமெண்டம் கெயின் ஆகிருக்கும். மொமெண்டம்னா என்ன மேம்னா, இந்த பாலுக்கு ஒரு மாஸ் இருக்குது, நான் கிக் பண்ணோன்னே ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிருக்கும். கரெக்டாக? வெலாசிட்டியில் மூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? மாஸ் இன்டூ வால்யூமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுதான் மொமெண்டம்னு சொல்லுவோம். த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு rate of change of something. rate of change of na d by dt, அதாவது டைமை பொறுத்து அது மாறுதுன்னு அர்த்தம். ஸோ force is directly proportional to rate of change of momentum. very very important, rate of change of momentum. ஓகே, ஸோ நான் இந்த பக்கம் கிக் பண்ணேன், இந்த பக்கம் கிக் பண்ணேன், பால் எந்த பக்கம் மூவ் ஆகும்? இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ மொமெண்டம் ஆக்ட்ஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எப்படி போகுதோ மொமெண்டமும் அப்படி தான் போகும். கிளியர்? ஏஸ், இன்னைக்கு நம்ம வந்து 10th லைவ் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் தமிழில் தான் நான் எடுக்கிறேன். சரியா? ஸோ மேக்ஸிமம் தமிழில் தான். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரா? ஹாஃப் இயர்லி ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ இன்னொரு டைம் சொல்லட்டுமா? According to Newton's second law, the force acting on a body is directly proportional to rate of change of its linear momentum or linear momentum of the body, and the change in momentum always takes place in the direction of force. Formula என்ன? F is directly proportional to dp by dt ன்னு எழுதலாம், இல்லைனா F is equal to ma. ரெண்டுமே நியூட்டனோட செகண்ட் லாவோட ஃபார்முலா தான். கிளியர்? மெயின் 9th இப்போதைக்கு 10th தான்ப்பா. மெயின் வந்து எப்போனா 9th வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே அபினேஷ்? ஸோ இது கிளியர்? இது எந்த இயர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏப்ரல் 2022 பப்ளிக்கில் கேட்ட கொஷின். ஏப்ரல் 2022 இது கேட்டிருக்காங்க.
எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ இது கிளியர். நம்ம இது வரைக்கும் ஒரு 6 questions பார்த்துருக்கோம். டுமாரோ எக்ஸாமா? டுமாரோ இஸ் எக்ஸாம். ஓகே. Why is a spanner with long handle preferred to tighten the screws in heavy vehicles? ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்பேனர்னு எடுத்துக்கோங்க. இதோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ நான் வந்து சப்போஸ் ஸ்க்ரூவை வந்து டைட்டன் பண்ணுறேன்னா நான் இவ்வளோ லென்த்தில் பிடிச்சி டைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே இந்த ஸ்பேனர் லென்த் இவ்வளோவா மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது ஸ்பேனர் லென்த் அப்படின்னா என்னால் ரொட்டேட் பண்ண முடியுமா? என்னால் சுத்தமாக ரொட்டேட் பண்ண முடியாது. அப்போது நான் அப்ளை பண்ணுற லைன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது நான் பிடிக்கிறேன் இல்லையா, இந்த ஸ்பேனரோட லைன் ஆஃப் ஆக்ஷனோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, ஸோ த டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் ஆஃப் லைன் ஆஃப் ஆக்ஷன். இங்கே லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேவா? அப்போ என்னால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நான் கையை எங்கே வச்சுருக்கேன், லைன் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ என்னால் ஈஸியாக இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனை தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் லார்ஜராக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாகவே நான் வந்து ஸ்பேனரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லார்ஜர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் லெஸ்ஸர் இஸ் த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு டர்ன் த பாடி. ஸோ இதனால தான் ஒரு ஸ்பேனர் ஜாஸ்தி ஹைட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, so while catching a cricket ball the fielder lowers his hands backwards. so நீங்க வந்து கிரிக்கெட் எத்தனை பேர் பார்ப்பீங்க? எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பீங்களா? எஸ், எல்லாருமே. எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க, எத்தனை பேர் பார்க்க மாட்டீங்கப்பா? கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே. ஓகே, கண்டிப்பாக வீடியோ வந்து ஹாஃப் எலி பெஸ்ட் ஸ்டடி பிளான் வீடியோ போடுறோம், பார்க்கலாம். சரியா? ஸோ எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம். ஸோ கிரிக்கெட் பார்க்கும்போது பின்னாடி ஃபீல்டர் நின்றுட்டுருப்பார். ஸோ ஃபீல்டர் கைக்கு வந்து அந்த பால் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபீல்டர் வந்து லைட்டாக அவர் கை வந்து ஒரு செகண்டில் இப்படி பின்னாடி போயிட்டு வரும். கரெக்டாக? ஸோ அது எதனால்? பிகாஸ் அந்த பால் வந்த ஃபோர்ஸுக்கு ஃபீல்டர் இப்படி பிடிக்கிறாரு அப்படின்னா அப்புறம் அவர் கை வந்து இப்படி போயிட்டு வருது இல்லையா? ஸோ ஒரு சில டைம் வந்து ரொம்ப பின்னாடி போயிட்டு வரும், லாங்கர் டைம் இன்டர்வலில் போயிட்டு வரும். ஏன்? ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. சரியா? ஸோ அதனால் ஜடேஜாவா சூப்பர். ஸோ அதனால் ஒரு ஃபீல்டர் ஏன் அவர் கையை எப்படி பின்னாடி தள்ளுறாரு? ஏன்னா அவருக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அவரோட கையில் ஜாஸ்தி டைமுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் வந்து அவர் கையில் எவ்வளோ டைமுக்கு ஆக்ட் ஆகிருக்கு? ரொம்ப பின்னாடி வரைக்கும் போய் ஆக்ட் ஆகிருக்கு. இது எதனால் அவரை வந்து இப்படி நடக்குது? ஏன்னா அவர் கை வந்து டேமேஜ்லேருந்து தப்பிக்க. ஓகேவா? ஸோ அவர் கை வந்து டேமேஜ்லேருந்து தப்பிக்க தான் இப்படி பின்னாடி போயிட்டு வராரு. ஸோ when the fielder pulls back his hand, he experiences a small force for longer interval of time, leading to less damage to his hands. Okay? Thala plus Jadejawa. Super. Swarnam. Okay. Yes, சொல்லுங்க வீராசாமி. How to score centum? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க, செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க. சென்டம் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காமல் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் போடுங்க, முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அப்போ சென்டம் எடுக்க முடியும். ஓகே சிவபாரதி, சரி. அடுத்தது ஆப்டிக்ஸ் சாப்டர், செகண்ட் சாப்டர் போயிடலாமா? ஓகே சிவபாரதி. அப்போ வந்து நீங்கள் நேமை மாற்றிட்டு வரணும். ஸ்வர்ணம்ன்ற நேம் வந்தால் நான் ஸ்வர்ணம் தானே கூப்பிடுவேன். இது என்ன அநியாயமாக இருக்குது? சரியா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நேம் மாற்றிக்கோங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் எடிட் ஆப்ஷன்லேயே நேம் மாற்றிக்கலாம். ஓகே, மாற்ற தெரியலையா? சரி பரவாயில்ல, சிவபாரதி எனக்கு நேம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, நம்ம அதிலே கூப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆப்டிக்ஸ், அடுத்த சாப்டர் ஆப்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? ஸோ லைட், எல்லாத்துக்கும் லைட் தெரியுமா? ஸோ லைட்டு தெரியும், முயற்சி திருவினையாக்கும். ஓகே அபிநயா, ஓகே. லைட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம், இது வந்து வேக்யூம் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு சி தான் வரும்ப்பா வேக்யூமுக்கு. வேக்யூம்னா என்ன? ஒரு எம்டி ஸ்பேஸ், உள்ளே எந்த பார்ட்டிகல்ஸும் இருக்காது, ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்னொன்று எடுத்துக்க போகிறேன், என்னென்னா வாட்டர், அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேக்யூம்குள்ளே லைட்டை பாஸ் பண்ணுறேன். லைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஆனால் நான் வாட்டருக்குள்ளே லைட் பாஸ் பண்ணும்போது இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ லைட் எங்கே ஸ்பீடாக ட்ராவல் ஆகுது? வாட்டரா வேக்யூமா?
வாட்டர் ஆர் வேக்யூம், லைட் எங்கே ஸ்பீடாக ட்ராவல் ஆகுது? ஆல்ரெடி அந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் தானே இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி போட்டாச்சுப்பா. ஃபஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் போய் பாருங்கள் ஹரிணி, ஓகேவா? அதில் இருக்கும். இல்லைனா குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். 8th சாப்டர் இருக்கிறதே சின்ன சாப்டர், அதில் என்ன இம்பார்ட்டன்ட், அதில் க்ரியேட்டிவ் தான் நிறைய கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எங்கே போகும்? வேக்யூமில். ஏன் வேக்யூமில் போகுது? ஏன்னா லைட்டு வந்து வேக்யூமில் ஸ்பீடாக போகும். ஏன்னா அங்கே லைட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கம்மி, அந்த வேக்யூமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கம்மி அப்படின்றனால எனக்கு வேக்யூமில் தான் லைட்டு ஸ்பீடாக போகும். ஸோ இந்த மாதிரி லைட்டோட ஸ்பீடை நான் வேக்யூம் கூடயும் வாட்டர் அப்படின்ற ஒரு மீடியம் கூடயும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இல்லையா? இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதை நம்ம டினோட் பண்ணுற டேர்ம் என்ன அப்படின்னா மியூ. மியூ இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம். அவ்வளோதான். ஓகே, சீனா என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். வீனா என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். சாரி, இது வேக்யூம். ஸோ இது மீடியம். கிளியர்? ஓகே, எஸ், கரெக்ட்பா சிவா. ஸோ ஈஸியா? ஸோ இதுக்கு ஃபார்முலா முக்கியம், ஃபார்முலா எழுதிடுங்க. ஸோ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் இருந்துச்சு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்ட் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ ஆப்ஷனில் 2 கொஷினுமே தெரிஞ்சிச்சு. சரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப சின்னது, டைம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, அது எழுதலான்னு சொல்லி எழுதினேன். பட் ஆனால் 1 மார்க் எனக்கு அதனால் போயிடுச்சு, ஃபார்முலா எழுதலை. ஸோ அதனால் ஃபார்முலா எழுதுங்க, சரியா? ஸோ நம்மளுக்கு சென்டம்க்கு 90 எடுத்தால் கூட நம்மளுக்கு ஒரு சரி இன்னும் 10 மார்க் நம்ம விட்டுட்டோம் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் இந்த சென்டம்க்கு 99 அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஷின் படிக்கும் போதும் பார்த்து படிங்க, ஓகேவா? இது வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஸ்லைட்ஸ் பார்த்துருக்கோன்னு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், ஓகேவா? எஸ். அடுத்தது ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்னெல்ஸ் லா அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேக்யூம் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது. ஒரு லைட் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி, இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1, இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2. ஒரு மீடியமுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இப்படி வந்து இப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, சரியா? ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ஸ்னெல்ஸ் லாவில் இங்கே எப்படி எழுதுவீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் will be equal to ratio of its refractive index. இவ்வளோதான் refractive index of 2 media. இங்கே என்னென்ன 2 மீடியா? வாட்டரும் வேக்யூமும். புரிஞ்சிச்சா? ஸோ எப்படி எழுதுவீங்க? the sign of angle of the ratio of sign of angle of incidence to the angle of refraction will be equal to ratio of its refractive index of the media. புரிஞ்சிச்சா? கெமிஸ்ட்ரியும் தான் இல்லை, இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் மட்டும்தான், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன? டிஸ்பர்ஷன் நேமுக்கு யாருக்காச்சும் மீனிங் தெரியுமா? டிஸ்பர்ஷன்ப்பா. டிஸ்பர்ஸ்னா என்ன? டிஸ்பர்ஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் இல்லை, டிஸ்பர்ஸ் ஆகுது. அதாவது ஒரு பொருளை நான் வந்து தூக்கி வீசினேன் அப்படின்னா கீழே செதறிட்டு போய் விழுகும் இல்லையா, அதுதான் டிஸ்பர்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஒயிட் லைட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த மாதிரி செதற விட போகிறோம், டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரிசம் எடுத்துக்க போகிறோம், சரியா? இந்த ப்ரிசம்குள்ளே நான் இப்படி ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒயிட் லைட் 7 கலராக பிரியும். அந்த 7 கலரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இல்லைனா விப்ஜிஆர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 கலரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விப்ஜிஆர் கலர்ஸ்னு சொல்லுவோம். ரெயின்போவில் பார்த்துருக்கீங்களா? விப்ஜிஆர் கலர்ஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் லைட்டோ இல்லைனா ஒரு காம்போசிட் லைட்டையோ நான் வந்து ப்ரிசம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்,
ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ளே பாஸ் பண்ணேன்னா அது எனக்கு நிறைய கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும், காம்பனண்ட் கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஃபினாமினனை தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஸோ த ஒயிட் லைட், when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. Okay, so this is called as dispersion of light. புரிஞ்சுச்சா தீபா? ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸோ இல்லை ஒரு வாட்டர்லேயோ நீங்கள் வந்து ஒரு ஒயிட் லைட் இல்லைனா ஒரு காம்போசிட் லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அது 7 கலரில் பிரியும். சரியா? எஸ் சிவா, கரெக்டு, சூப்பர், அதே தான். 99. ஏன்னா ஒரு மார்க் வந்து இந்த ஸ்னெல்ஸ் லாவோட அந்த ஃபார்முலா எழுதலை, ஸோ ஒரு மார்க் வந்து கம்மியாகிடுச்சு. ஸ்னெல்ஸ் இல்லை, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் ஃபார்முலா எழுதலை. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்னொரு டைம் பார்த்தலாம். த ஆங்கிள் ஆஃப் ரேஷியோ ஆஃப் sin I to the sin R will be equal to refractive index of 2 medias. அவ்வளோதான். ஓகே ஓகே, ஸோ அடுத்தது ரேலே லா ஆஃப் ஸ்கேட்டரிங். ரேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஸ்கேட்டரிங் நடக்குது. ஸ்கேட்டரிங்னா என்ன? நம்ம வந்து சப்போஸ் ஒரு லைட்டாக நம்ம வீட்டு நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு, நம்ம லைட்டாக நம்ம வீட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சோன்னா ஒரு மாதிரி கிளார் அடித்த மாதிரி ஒரு சன்லைட் உள்ளே வரும். அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். ஸோ த ஸ்கேட்டரிங், the amount of scattering will be directly proportional to, amount of scattering is inversely proportional to 4th power of lambda. lambda na enna? And the light oda wavelength. Okay, yes, 9th idloda and the light oda wavelength. So amount evlo dura scattering agudho, that will be direct inversely proportional. Inverse vaartha eppa use பண்ணுவீங்கன்னா நீங்க எப்போ denominatorல ஒரு term எழுதுறீங்களோ அப்பதான் inverse யூஸ் பண்ணுவீங்க. So according to Rayleigh scattering, the amount of Rayleigh scattering is inversely proportional to 4th power of wavelength. Okay, 9th standard tuition 1 வீடியோவில் சோனியாவா என்ன சுரேந்தர் புரியலையே? கிளியர்? ஓகேவா? புரிஞ்சுச்சா ரேலே ஸ்கேட்டரிங்? அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடயே அந்த யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸும் யூசஸ் ஆஃப் கான்கேவும் படிச்சிருங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் தான். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி இருக்கும் பார்க்க. டக்குன்னு கான்வெக்ஸ் லென்ஸை இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கா, எட்ஜஸில் பாருங்கள் ஒல்லியாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? த கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் த எட்ஜஸ். கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், ஒரு ட்ரீ மாதிரி. ஸோ சென்டரில் எனக்கு தின்னாக இருக்கா, மிடில். ஸோ எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. அப்போது a concave lens is thinner in the middle than the edges. இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னால் என்ன பண்ணுன்னா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு இடத்துல மீட் பண்ண வைப்பாங்க. சரியா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லா லைட்டையும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் கன்வர்ஜிங் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா ஒரு சண்டை மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி. ஸோ என்ன ஆகும்? கான்கேவ் லென்ஸ் வந்து லைட் எல்லாத்தையும் டைவர்ஜ் பண்ணி பிரிஞ்சு போகும். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு எப்போவுமே கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஒரு உண்மையான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் கான்கேவ் லென்ஸ் வந்து வெர்ச்சுவல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹைப்பர் மெட்ரோபியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா என்ன? எனக்கு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்கிற என்னோட டேப்பில் இருக்கிற லெட்டர்ஸே எனக்கு தெரியாது. ஓகே, எஸ் சொல்லுங்க பூர்ணா, என்ன டவுட்? சரியா? ஸோ இதே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா எனக்கு மயோப்பியா அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியாது, தூரமாக இருக்கிறது நல்லா தெரியும். ஓகே, எஸ், ஆமாம், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க். இந்த கொஸ்டின் கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் சொல்லுங்கள் பூர்ணா, என்ன டவுட்ப்பா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ், பவர் ஆஃப் அகாமடேஷன். 5 மார்க்கில் கம்பல்சரி கேட்க மாட்டாங்களே பூர்ணா. 5 மார்க் கம்பல்சரி வராதுல.
5 மார்க்ல கம்பல்சரி வருமா? 7th சாப்டர்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு டாப் 20 கொஷின்ஸ் கொடுத்தேன் இல்லையா, டாப் 25 5 மார்க்ஸ், அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, அந்த டாப் 40 ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அதை பார்த்தாலே போதும். சரியா? கிளியர்? ஓகேவா? ஓகே, வாட் இஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன்? அகாமடேஷன் அப்படின்னா, இப்போ இங்கே எனக்கு வந்து பென் இருக்குது. ஸோ என்னோட ரேஸ் எல்லாமே கரெக்டாக இந்த பென்னில் வந்து என்னோட ரெட்டினால் அகாமடேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி த எபிலிட்டி டு ஐ டு ஃபோக்கஸ் நியர்பை இல்லைனா டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை கரெக்டாக ரெட்டினால் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவர் ஆஃப் அகாமடேஷன். த எபிலிட்டி ஆஃப் ஐ to focus nearby as well as distant object on the retina of the eye is called as power of accommodation. எத்தனை பேர் கிளாஸ்ல கண்ணாடி போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க? யாருமே இல்லையா? சொல்லுங்க. தேனு செந்தில், என்னாச்சு? சிவபாரதி போர் அடிக்குது லைவு? ஓகே மதன், நோ கண்ணாடி. ஸோ கண்ணாடி நீங்கள் போட்டிருக்கீங்க, இல்லை தூரமாக இருக்கிற போர்டு, எனக்கு பிளாக் போர்டு தெரியல. ரீசன் என்னென்னா, நம்மளோட ரெட்டினா, நம்ம கண்ணில் ரெட்டினா இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ரெட்டினால எனக்கு எந்த ஒரு நீங்கள் பார்க்குற எந்த ஒரு வேர்ட்ஸுமே போய் கரெக்டாக அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகலை. அதனால தான் உங்களால் கிளியராக ஃபார்ம் பார்க்க முடியல. ஒன்று ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னா ரெட்டினாக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் உங்களால் வந்து போர்டு கரெக்டாக தெரியல. உங்களோட பவர் ஆஃப் அகாமடேஷன் வீக்காக இருக்குது. ஓகே, வர்ஷினி ஆல்ரெடி செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே ராமநாதன், நான் மேக்ஸிமம் தமிழில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது புரியலையா? ஸோ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? மயோப்பியானா என்னன்னு சொன்னேன்? இந்த மாதிரி போர்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்ம ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாலும் போர்டு தெரியாது, கண்ணாடி போட்டு தான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதே எனக்கு தெரியல, விச் இஸ் ஷார்ட் சைடட்னஸ் தான். பக்கத்துன்னு சொல்ல முடியாது, நம்ம போர்ட், நம்ம கிளாஸ் ரூம்லேருந்து போர்டு பார்க்குறோம் இல்லையா, ஸோ அது ஷார்ட் சைடட்னஸ்னு சொல்லுவோம். இது எதனால் அப்படின்னா, ஐபால் வந்து நார்மலாக இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஐபால் இப்படி லென்த்தன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியுது, பட் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு கிளியராக தெரியல. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபோக்கல் லென்த்துமே இந்த மாதிரி ஐஸ்க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலண்ட்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எஸ் ரோஷ்மி, ஓகேப்பா. ஸோ இதனால தான் எனக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டோட இமேஜ் எல்லாமே ரெட்டினாக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆனனால தான் எனக்கு கரெக்டாக கண்ணு தெரியல. பரவாயில்ல, உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதை எழுதுங்க, கரெக்டாக இருந்தால் போதும். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? why does the sky appear blue color? ஏன் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் தெரியுது? ஏன் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம வந்து விப்ஜிஆர் கலர்ஸ்னு படித்தோம் இல்லையா, வயலட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச். இந்த கலர்ஸ்லேயே ப்ளூ வந்து ரொம்ப கம்மியான வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலர், ரெட்டு வந்து ஜாஸ்தி வேவ் லென்த், ஆறு வந்து ஜாஸ்தி வேவ் லென்த். அதனால தான் நம்ம பைக் ஓட்டும் போது ஹைவேஸ்லலாம் மேக்ஸிமம் ரெட் கலர் எல்லோ கலர் லைட் வச்சுருக்காங்க, ஏன்னா ரொம்ப தூரம் அது ட்ராவல் ஆகும். ஆனால் ப்ளூ கலர் அப்படி இல்லை, அது ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த். ஸோ ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்றனால அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும் ரெட் கலர் விட, சரியா? ஸோ இதனால தான் எனக்கு ஸ்கையில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஸ்கேட்டரே எனக்கு மொத்த ஸ்கையுமே ப்ளூ கலரில் தெரியுது, சரியா? ஸோ when the sunlight passes through the atmosphere, the blue color which has the shorter wavelength is scattered to a greater extent than red color. So scattering
this scattering causes the sky to appear in blue color. Okay, 7:30 க்கு முடிஞ்சிரும் சரியா? ஓகே, ஸோ கிளியரா எல்லாத்துக்கும்? அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது why are traffic signals red? ஏன் ரெட் கலரில் இருக்குது? இப்போ தான் சொன்னேன், ரெட் கலருக்கு ஜாஸ்தி வேவ் லென்த். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிகல்ஸையும் ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஸ்மோக் ரொம்ப ஸ்மோக்காகவும் ஃபோகாகவும் இருக்கிற இடத்துலலாம் ரெட் கலர் இருக்குது. ரெட் கலர் இருந்தால் என் கண்ணுக்கு நல்லா தெரியும் சரியா? ஸோ ரெட் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த், ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி ஸ்கேட்டர்ட் பை அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வெதர் இட் இஸ் fog or smoke, red light passes comparatively easily through them. சரியா? third chapter போலாமா? எஸ், டயர்ட் ஆயிட்டிங்களா? இதுக்கே எல்லாருமே 2 சாப்டர் பார்த்துருக்கோம், which is super. எஸ், ரெஸ்ட் வேணுமா? வர்ஷினி, ASB26, நேச்சர், சிவா, ஒன் மினிட் பிரேக்கா? சரி, ஓகே, 1 minute பிரேக். ஸோ ஜென்ரலாக பேசலாம். என்ன ஆச்சு? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? மேம் பிரேக்னா எதுவும் பேசக்கூடாதா? படிச்சிருக்கோமா? ஓரளவுக்கு படிச்சிருக்கோமா? எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது மேம், நான் இன்னும் கொஞ்சம் படித்தா மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு. half was going up. சரியா? ஸோ ஆப்பில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து மேம் என்னால் தனியாக படிக்க முடியல, எனக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, 9159152421 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டுக்கலாம் சரியா? ஸோ இல்லை மேம் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும், எனக்கு வந்து ஒரு ட்ரையல் இருக்குமா அப்படின்னா 3 days ட்ரையல் இருக்குது. 3 days ஃப்ரீ ட்ரையல் சரியா? ஸோ நீங்கள் ஆப்லேயே வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் 3 days. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி கிட்ட வந்துருச்சு, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 daysக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்த்துடலாமா? வாட் இஸ் டிஃபைன் 1 calorie? 1 calorie என்னப்பா? 1 gram ஆஃப் வாட்டரை எடுத்துக்கோங்க. ஓகே, தண்ணி. ஸோ நம்ம வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு வந்து ஹீட் அப்ளை பண்ண போகிறேன். ஹீட்டை அப்ளை பண்ணி இதோட டெம்பரேச்சரை 1 degree Celsius இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். யாருக்கு? இது வந்து 1 gram ஆஃப் வாட்டர். ஸோ இந்த தண்ணியோட ஹீட்டை ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் நான் தரேன் அப்படின்றது தான் 1 calorie. 1 calorieனா என்ன? இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree Celsius. அவ்வளோதான். ஓகே, நான் கிளாஸ் வந்து இப்போ ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 7:30க்கு முடிஞ்சிடும். ஓகேவா சிவா? ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ 1 calorieனா என்ன? ஃபஸ்ட்டு 1 gram ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், அதை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் நான் கொடுக்குறேன் அப்படின்றது தான் 1 calorie. ஓகே, ஸோ அடுத்தது பாயில்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், டெம்பரேச்சரை மாற்றக்கூடாது. டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு கேஸோட வால்யூம் இஸ் inversely proportional to its pressure. வால்யூமும் ப்ரெஷரும் inversely proportional. ஸோ எப்படி எழுதுவீங்க? PV is equal to constant.
ஸோ எனக்கு இதில் என்னது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கேஸ், சாரி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஓகே, ஸோ அடுத்தது ஐடியல் கேஸ், ரியல் கேஸ். ஐடியல் கேஸ் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு கண்டெய்னரில் ஐடியல் கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்ப குட் பாய்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் பாய்ஸ். அப்படின்னா அவங்க யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க, ரொம்ப அமைதியான பசங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஐடியல் கேஸ்னால் the atoms or molecules of a gas which do not interact with each other, then the gas is said to be ideal gas or perfect gas. எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணல, அமைதியாக இருந்தாங்கன்னா அது ஐடியல் கேஸ், பேர் பர்ஃபெக்ட் கேஸ் கூட. ரியல் கேஸ் அப்படின்னா இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே கேர்ள்ஸா, சரி, பக்கத்தில் இருக்கவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சும்மா சும்மா பேசுவாங்க. ஓகே, ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே என்னது ரியல் கேஸ். So, if a molecules or atoms of the gas interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gas is said to be real gas. Okay, so எத்தனை பேர் இங்கே ரியல் கேஸ், எத்தனை பேர் ஐடியல் கேஸ்? அச்சு, ரியல் கேஸா ஐடியல் கேஸா? அது நானா? யார் ரியல் கேஸா? சிவா? ஓகே, சம்டைம்ஸ் இது வந்து குட், ரொம்ப சமத்தாலாம் யாராலையும் இருக்க முடியாது இல்லையா? நம்ம எப்போவாச்சும் ஒரு நாள் வந்து நம்ம பேசி தான் ஆகணும், ரொம்ப சமத்தாலாம் எப்போவும் இருக்க மாட்டோம். ஸோ ரியல் கேஸ், நான் வந்து ரியல் கேஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஐடியல் கேஸா? நம்ப முடியலையா அச்சு? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் அ லிக்விட் டு த ஒரிஜினல் வால்யூம் வென் த டெம்பரேச்சர் ரைசஸ் பை 1 Kelvin. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ட்ரூ ரைஸ் டிவைடட் பை ஒரிஜினல் ரைஸ் இன் வால்யூம். ஓகே, coefficient of apparent na apparent rise in the volume of the liquid per degree rise in temperature of its unit volume. Okay, hi Madan. So chapter 4, fourth chapter வந்துட்டோம். 3 chapter பார்த்துருக்கோம். third chapter அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஸோ அதனால் குயிக்காக நான் முடிச்சிட்டேன். ஸோ 4th chapter பார்க்கலாமா? டயர்ட் ஆகிட்டிங்களா? எனக்கு டயர்டான மாதிரி தெரியல, நான் தான் டயர்டான மாதிரி இருக்குது. ஹாய் மதன், எனக்கு சும்மா நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் எனக்கு உங்கள் நேம் தெரியும். ஓகே, ஸோ சொல்லுங்கள் தீபா, என்ன பேசலாம்? ஓகே அச்சு, என்ன பேசலாம்? ஆல்வேஸ் ஆக்டிவ், சூப்பர்ப்பா முத்துக்குமார். சொல்லுங்கள். மதன் விட ரோலெக்ஸே நல்லா இருக்குது, ஸோ வந்து நான் ரோலெக்ஸே கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? சாப்டர் 6 வரைக்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, என் நேம் வந்து தீபிகா. சயின்ஸ் பிடிக்காதா அச்சு? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சயின்ஸ் பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி சயின்ஸ் சென்டம் எடுக்கிறது? சயின்ஸ் வந்து ஈஸி. தருண், என் நேம் வந்து தீபிகா. சரியா? சாப்டர் 4 தான் இருக்கிறதுலேயே முக்கியமான சாப்டர். சாப்டர் 4ம் சாப்டர் 6ம் எவ்வளோ வேணால் 100 இம்பார்ட்டன்ட் கூட வேணால் புக்கை சுற்றி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கலைமணி. ஓகே கணேஷ். ஓகே போகலாமா? ஸோ யூனிட் ஆஃப் கரண்ட், டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட டெஃபினிஷன் கேட்கல, கரண்ட்டோட யூனிட்டோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது 2022 கேட்ட கொஷின். ராமநாதன், நம்ம வந்து இப்போ வரைக்கும் சயின்ஸ் ஒரு 10 கொஷின் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் புரிகிற கேப்பபிலிட்டி இருக்குது. படிக்க தான் நம்மளுக்கு சோம்பேறித்தனம். சரியா? எஸ். ஸோ டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பையர். சரியா? இப்போ இந்த ஆம்பையர் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். சரியா? 1 ஆம்பியர் எப்படி எழுதுவோன்னா 1 கூலும் பை 1 செகண்ட். இதை தான் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது.
ஒரு கண்டக்டாரில் கரண்ட் எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நான் 1 ஆம்பியர்னு சொல்லுவேன். ஸோ த கரண்ட் ஃப்ளோயிங் இன் அ கண்டக்டார் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். ஓகே, வென் இந்த கண்டக்டாரில் இருக்கிற சார்ஜு 1 கூலுமாகவும் இது ஃப்ளோ ஆகிறக்கு எடுத்துக்கிட்ட டைம் 1 செகண்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த கரண்ட்டை நான் 1 ஆம்பியர்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டார் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர் வென் அ சார்ஜ் ஆஃப் 1 கூலும் ஃப்ளோஸ் அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன் இன் 1 செகண்ட். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கனாலே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? when 1 coulomb of charge flows in 1 second. So okay Roshmi, okay pa, long answer video pa, already ஒரு 5-minute derivation video இருக்கு. 5 minutesல வந்து vapor density and relative molecular mass. ஸோ அந்த வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணுங்க, மிச்ச வீடியோஸ் எல்லாமே வரும்பா. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? வாட் ஹேப்பன்ஸ் டு அ ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் த கண்டக்டர் இஸ் மேட் திக்கர்? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு குட்டி கண்டக்டர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் குண்டான கண்டக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் குட்டி கண்டக்டர், இது குண்டான கண்டக்டர். இது ரெண்டில் யாருக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஜாஸ்தி? யாருக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஜாஸ்தி? யாருக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஜாஸ்தி? ஃபஸ்ட் ஒன்னுக்கா செகண்ட் ஒன்னுக்கா? செகண்ட் ஒன்னுக்கு தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஜாஸ்தி. இப்போது கண்டக்டர்னா ஒயரு, கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த ஒயர் தான் கண்டக்டர், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போது இந்த கண்டக்டருக்கு நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஏரியா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் த கண்டக்டர் இஸ் மேடு திக்கர்? திக்கர்னா இதுதான் திக்கர், குண்டா இருக்கிறது தான் திக்கர். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் வில் decrease as area of cross section increase because resistance is inversely proportional to area of cross section. Okay, so the resistance decreases as the conductor is made thicker. புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். எஸ், ஓகேவா? கிளியரா? ஃபெயிலா? ஏன் பூர்ணி சோஷியல் லைவ் எல்லாம் அட்டென்ட் பண்ணலையா? ஓகே, அடுத்த கொஸ்டின். வை டங்ஸ்டன் மெட்டல் இஸ் யூஸ் இன் பல்ப்ஸ் நாட் இன் ஃபியூஸ் வயர்? ஏன் டங்ஸ்டனை வந்து நம்ம பல்பில் யூஸ் பண்ணுறோம், ஃபியூஸ் வயரில் யூஸ் பண்ணல? ஃபியூஸ் ஒயர்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் போய் ஃபியூஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஃபியூஸ் போயிடுச்சு, கரண்ட் கட் ஆகிடும்போது ஃபியூஸ் போயிடுச்சு, ஃபியூஸ் செக் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியான கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காஸ்ட்லியாக வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, ரொம்ப கரண்ட் ஃப்ளோ ஆகி அதெல்லாம் டக்குன்னு போயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண 1,50,000 எல்லாம் வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால தான் இப்படி ஃபியூஸ் ஒயர்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. எப்பப்பெல்லாம் ஜாஸ்தி கரண்ட் வருதோ அப்பப்பெல்லாம் ஃபியூஸ் வந்து தானாக உருகிடும். ஸோ உருகணும் அப்படின்னா அதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபியூஸ் ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகே, ஆனால் டங்ஸ்டன் மெட்டலுக்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு விஷயத்த நான் ஃபியூஸ் ஒயரில் வச்சேன்னா அது மெல்ட்டே ஆகாது இல்லையா. அப்போ என்னோட எல்லா அப்ளைன்ஸும், நான் காஸ்ட்லியாக வாங்கின எல்லா அப்ளைன்ஸஸும் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் டங்ஸ்டன் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிறனால அது ஹை ஹீட்டை தாங்கும். ஓகே, நம்ம வந்து வீட்டில் அந்த ராட் மாதிரி ஒரு ஹீட்டர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஹீட்டரில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே டங்ஸ்டன், ஏன்னா அது ஜாஸ்தி ஹீட்டை தாங்கணும். ஸோ டங்ஸ்டன் ஹேஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், இட் கேன் பியர் ஹை ஹீட். But in fuse wire, the wire it should melt. Wire வந்து என்ன ஆகணும், மெல்ட் ஆகணும். So the wire which has low melting point should be used in fuse wire, not the tungsten wire. Clear? இது 2024 ரீசெண்டில் கேட்ட கொஸ்டின். ரீசெண்டாக உங்களுக்கு இந்த வருஷம் 2024 கேட்ட கொஸ்டின். சொல்லுங்கள். சூப்பர் பூர்ணி, 19 சோஷியலா ஃபெயிலு நீங்கள் இப்போ தான்.
ஓகே கிளியர். ஸோ அடுத்தது நேம் எனி டூ டிவைசஸ் விச் ஆர் ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா நம்ம வீட்டில் சூடாகி அயன் பாக்ஸ் சூடானால் தான் நான் அதை யூஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டரை போட்டேன் அப்படின்னா அது சூடானால் தான் எனக்கு தண்ணி சூடாக கிடைக்கும். மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணுறேன்னா அது சூடானால் தான் எனக்கு ஃபுட்டு குக் ஆகும். பிரெட் டோஸ்டர் யூஸ் பண்ணேன்னா அது சூடானால் தான் எனக்கு பிரெட்டு டோஸ்ட் ஆகி வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஹீட்டுனால ஒர்க் ஆகிற டிவைசஸ் எல்லாமே ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் டோஸ்டன், எலக்ட்ரிக் ஓவன், ஓகேவா, எலக்ட்ரிக் ஹீட்டர், ஹேர் ட்ரையர் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்னர், ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் எல்லாமே சொல்லலாம். ஓகே. கதையா சிவா? யாரு கதை ஓட்டுறா? சூப்பர். கலைமணி 96 நல்ல மார்க். 4 மார்க் எங்கே போச்சு? கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸில் தான் போயிருக்கும் இல்லையா. சரி ஓகே. பூர்ணி கதை சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சோஷியலில் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு 90 சொன்னீங்களா அதுக்கு? சரி ஓகே பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஷார்ட் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் ஈஸி தான், ஈஸியாக சொல்லித்தரேன். டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்ன? ஒரு சார்ஜை, இதுதான் ஒரு குட்டி சார்ஜ், இந்த சார்ஜை எங்கேயோ தூரத்தில் இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்படி நான் எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ வேலை நான் செஞ்சேன். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு பிரிங் அ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another. இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, அவ்வளோதான் இதுக்கும் வித்தியாசம். ரோல் ஆஃப் எர்த் ஒயர். எர்த் ஒயர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட வீட்டில் அப்ளையன்சஸ்லாம் சார்ஜஸ் இருக்கும். நான் அந்த அப்ளையன்சஸை எர்த்தோட பரி பண்ணி வச்சுட்டேன், ஒரு மெட்டல் பிளேட் யூஸ் பண்ணி பரி பண்ணி வச்சுட்டேன்னா நான் போய் அந்த அப்ளையன்சஸை தொடும்போது எனக்கு ஷாக் அடிக்காது. ஸோ எர்த் ஒயர் சர்வ்ஸ் as a protective conductor which saves us from electric shock. So earth wire provides a low resistant path to the electric current. The earth wire sends current from the body of the appliances to earth whenever a live accidentally touches the metal body of the appliances. Okay, so this serves as the protective conductor which saves us from the electric shock. Okay, clear? Ohm's law என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு கண்டக்டர், இதுதான் ஒரு கண்டக்டர், நான் என்ன சொன்னேன்? ஒயர். இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதோட பொட்டென்ஷியலும் எனக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்போ? டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the steady current flowing through the conductor is directly proportional to voltage applied between the ends of the conductor. Okay va? Yes. So I is equal to V by R. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணனா R அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ R இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு குட்டி ஒரு சேட்டிங்கே போயிட்டுருக்கு லைவில். சிவா அண்ட் பூர்ணி முடிச்சிட்டிங்களா? கதை முடிஞ்சா? கேபாப் அண்ட் ஹென் ஐஃபன் ஃபேன் கதை முடிஞ்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது வாட் இஸ் த ரோல் ஆஃப் இது பார்த்துட்டோம். ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டிவிட்டி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அவ்வளோதான், ஒரு பாயிண்ட் முடிச்சு. அடுத்தது இதோட யூனிட் ஓம் மீட்டர். இதோட யூனிட் ஓமை திருப்பி போட்டால் மோ, மீட்டர் திருப்பி போட்டால் மீட்டர் இன்வர்ஸ். சரியா? ஸோ இது எல்லா மெட்டீரியலுக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது மாறிக்கிட்டே இருக்கும். கிளியர்? வாட் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாத்துக்குமே நம்ம பேரலல் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் பேரலல்? ஒரு சர்க்கியூட், எனக்கு
டிவிக்கு கரண்ட் வரலனாலும் ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷினுக்கெல்லாம் கரண்ட் வரணும் இல்லையா, அதை வந்து சூப்பராக பண்ணுறது யாருன்னா parallel காம்பினேஷன் தான். ஸோ டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் சர்க்கியூட் வில் நாட் அஃபெக்ட் த அதர் சர்க்கியூட். ஓகே, ஸோ ஆல்சோ எனக்கு parallel கனெக்ஷனில் எல்லா அப்ளையன்சஸ்க்கும் ஈக்குவல் வோல்டேஜ் 220 வோல்டேஜ் தான் எல்லா அப்ளையன்சஸ்க்கும் போகும். ஓகே, கிளியர்? ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே parallel கனெக்ஷன். ஓகே, ஓகேப்பா, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 5 and 6 அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? எஸ், கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு லைவ் எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரியல, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுப்பா? நல்லா எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். நம்ம பார்த்த கொஷினெல்லாம் இன்றைக்கே உட்காந்து, நாளைக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கே உட்காந்து படிச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிட்டோம், ஏன்னா எல்லாமே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது படிச்சது இல்லையா. பரத் புரியலையா? நீங்கள் வந்து இன்னொரு டைம் லைவ் பாருங்கள். ஓகேவா? எஸ், ஓகே, நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பாய்ப்பா.